எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கே சாட்ஜிபிடி ஜெமினிட்ட சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் போய் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டுறோம். ஆனா அதனால நம்மளோட இயற்கை வளங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபை இப்போ ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே அதிர்ச்சி ஊற்ற விதமா இருக்கு. 2030க்குள்ள ஏஐயோட டேட்டா சென்டர்கள் தண்ணீரை வந்துட்டு எவ்வளவு உறிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவா டேட்டா சென்டர்ஸ் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா அதை கூல் டவுன் பண்றதுக்காக தண்ணீரை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த தண்ணீரோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 9.3 ட்ரில்லியன் லிட்டர் அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்பர் வைஸ் ரொம்பவே ஹியூஜ். ஆப்பிரிக்கால சஹாரா அப்படின்னு ஒரு பகுதியில் 130 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க ஒரு வருடத்திற்கு அடிப்படையாக எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதே அளவுக்கு இப்போ ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது பயங்கர அதிர்ச்சி ஊற்ற விஷயமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மின்சாரமும் அதே அளவுக்கு அதிகமாக கன்சூம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ உருவாக்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு மின்சாரம் செலவாகும். ஆனால் அதை விட நம்ம அதை பயன்படுத்தும் போது 24 மணி நேரமும் சர்வர்கள் தொடர்ந்து வேலை செய்யறதுனால அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கும். இது எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நைஜீரியா, வங்கதேசம் இந்த 3 நாடுகள் எவ்வளோ மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுதோ அதே அளவுக்கு இப்போ ஏஐ டேட்டா சென்டர்ஸும் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி வளருது, ஏஐ யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நல்லது தான். ஆனால் அது எவ்வளோ இயற்கை வளங்களை அழிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். நம்ம டெய்லி இன்ஸ்டாகிராமை கன்சியூம் பண்ணுறோம். இப்போது மெட்டா வந்துட்டு புதுசாக ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. 4000 பேரை சாம்பிளாக கொண்டு தான் அந்த ஆய்வை வந்து செஞ்சுருக்காங்க. அதில் இந்தியர்கள் வந்துட்டு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்டாக இருந்திருக்கு. அதில் ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற பாதி பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ப்ராடக்ட்ஸையே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம எப்படி ப்ராடக்ட் வாங்குவோம்? ஒன்று நேராக கடைக்கு போயிட்டு நம்மளே வந்துட்டு அது எப்படி இருக்குது, குவாலிட்டி எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி பார்த்து வாங்குவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃபேமிலி சொல்லுவாங்க, இந்த மாதிரியான சஜஷன்ஸில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதிலும் 81% பேர் ரீல்ஸ் மூலியமாக தான் ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல 68% பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற வந்துட்டு குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அதுல 47% பேரோட பர்ச்சேசிங் டிசிஷனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அதிர்ச்சி கொடுக்குற தகவல் தான். ஏன்னா ஒரு ரீலை பார்த்துட்டு நம்ம என்ன வாங்கணும் வாங்க வேணாம் அப்படிங்கிறத அது முடிவு பண்ணுதுங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங், இட்ஸ் நாட் அ குட் திங். எனிவே இனிமேல் நீங்கள் வந்துட்டு இன்னும் வேற ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணுமாங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அண்ட் நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்ல மாட்டிக்காதீங்க. ஒரு படத்துல ஹீரோக்கு எப்பவுமே மாசான இன்ட்ரோ கொடுக்குறாங்க, ஆனால் ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு பெரிய கான்ட்ரவர்சி எழுந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டி படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி கமர்ஷியல் வைஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் பெரிய கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. ஏன் ஜான்வி கபூருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் கொடுத்தீங்க? அவங்க வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இல்லை, ப்ளஸ் வந்துட்டு கிளாமராக காமிச்சிருக்க அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு டேரக்டரும் வந்துட்டு நாங்கள் இந்த கருத்தெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறோம், இதுக்கப்புறம் மாற்றங்களை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் இது பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தொடர்ந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தென்னிந்திய சினிமாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் கொஸ்டின் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா கங்குவா, புஷ்பா, வைகுண்டபுரம் போன்ற படங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதுல ஃபீமேல் கேரக்டர்ஸ் வெறும் சப்போர்ட்டிங் ரோல் தான் பிளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெருசா வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பெண்களை வச்சு மையமா எடுத்துட்டு வர படங்கள் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு பெண்களை ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு எப்படி காட்சிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா எழுதிட்டு இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து இது பெரிய கான்ட்ரவர்சி எழுந்த நிலையில இப்போ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பெண்களுக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸான கதாபாத்திரங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொன்னது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுக்கப்புறமாவது தென்னிந்திய சினிமால பெண்களுக்கு நல்ல சித்தரிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்.
பார்க்கலாம். எஸ்டிஆரோட ஃபேனா நீங்க, உங்களுக்காக செம்ம அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு எஸ்டிஆர் 51 வருமா வராதா, காட் ஆஃப் லவ்னு டைட்டில்லாம் வச்சு அனௌன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. அந்த படம் வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் எழுந்திருக்கும். இப்போ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டும் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அண்ட் எஸ்டிஆரும் ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் அரசன் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இந்த படப்பிடிப்பு வந்துட்டு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் ஏன் வந்துட்டு ஒரு வருஷம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எழுந்தப்ப தான் இப்போ பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை எஸ்டிஆரும் அஸ்வத் மாரிமுத்தும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக படம் வருமா வராதா அப்படின்னு ரொம்பவே கொஸ்டின் மார்க்கோட இருந்த நமக்கு தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்னும் காட் ஆஃப் லவ் ட்ராப் ஆகலை. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஃபன்னியான டெலிவரி ஸ்டோரியை தான் கொண்டு வந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த நபர் தான் பால் எட்வர்ட் அப்படின்னு ஒருத்தர் 2007 மதர் அண்ட் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு மேகசினை ஆர்டர் போட்டிருக்காரு. அவருக்கு அந்த டைம்ல 18 மாசம் கம்ப்ளீட் ஆன ஒரு பெண் குழந்தை இருக்கு அண்ட் அவங்க ஒய்ஃப் 7 மந்த் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த புக் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரும் போட்டிருக்காரு. ஆர்டர் போட்டு வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மறந்தேட்டாரு. கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு அந்த மேகசின் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு. சிரமத்துக்கு மன்னிக்கவும் அப்படிங்கிற மாதிரி அப்பாலஜி நோட்ஸும் அதில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிருக்காரு அண்ட் அந்த விஷயத்த இணைய வலைதளங்கள்லையும் பகிர்ந்திருக்காரு. இப்போ அவங்களோட குழந்தை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேறி பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நான் 2007 போட்ட ஆர்டர் இப்போதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாக பகிர்ந்திருந்தாரு. அந்த விஷயத்துக்கு கோடிக்கணக்கான லைக்ஸ்லாம் போயிட்டு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.